Chennai Silks. பாஜகவுடைய மாநில பொதுச் செயலர் ராம சீனிவாசன் இருந்திருக்கிறார். சார், இப்போ சபாநாயகர் தெரிவித்திருக்கிறது ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்துல ஒரு பிரதமர் மீது தாக்குதல் நடத்த எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பிரதமருடைய பாதுகாப்பு கருதியும் ஜனநாயகத்துடைய நாடாளுமன்றத்துடைய மாண்புடைய கருதியும் அவரை வர வேண்டாம் என்று சொன்னதும், பிரதமருடைய உரையே இல்லாமல் விவாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கதும் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க. அதே சூழல்ல எதிர்கட்சிகள் மீது இப்படியேப்பட்ட ஒரு திட்டம் என்பது வந்திருக்க தகவல் நாடாளுமன்றத்துடைய ஜனநாயகத்துல என்ன மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்குது சார்? இது சம்திங் அன்பிரசிடென்டட்ங்க. இதுக்கு முன் எப்போதும் நடந்திராத ஒரு அவமானமான ஒரு நிகழ்வை எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். மாண்புமிகு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் எந்த தகவலும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் அல்ல என்பது இந்த தேசத்துல எல்லாருக்கும் தெரியும். அதனால அவருக்கு ஸ்ட்ராங் குழு இருந்திருக்கு. பிரதமரை இவங்க முற்றுகையிட போறாங்க, முற்றுகையின் மூலமாக தாக்குதலுக்கு ஒருவேளை ஏற்பாடு செய்தாலும் செய்வார்கள் என்றெல்லாம் இருந்ததுனாலதான் அவர் பிரதமரை நாடாளுமன்றம் வருவதை தவிர்க்கும்படி அறிவுரை கொடுத்திருக்கிறார். சபாநாயகர் ஒரு பாராளுமன்றத்துல அந்த அறிவுரை அவருக்கு கொடுப்பதற்கான முழு உரிமையும் சபாநாயகருக்கு உண்டு. பிரதமரும் சபாநாயகனுடைய அந்த அறிவுறுத்தலை கேட்டுக்கொண்டு செயல்பட்டிருக்கிறார். இது நாடாளுமன்றத்திற்கு, சபாநாயகருக்கு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கொடுத்த உச்சபட்ச ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிகளும் அவங்களது கூட்டணி கட்சிகளும் சபாநாயகத்துல இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை அரங்கேற்றுவதற்கு தீர்மானித்திருக்கும் போது, இது 140 கோடி இந்தியர்களும் வெட்கி தலைகுடியும்படியான ஒரு செயலை ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. நீங்க சாதாரணமாவே பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு எந்த விதமான நாடாளுமன்ற நடைமுறைகளிலோ தேசிய அரசியல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நடைமுறை அரசியல்லையோ முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறார். நீங்க சாதாரணமா ராகுல் காந்தியோட ட்ரெஸ் கோடே பாருங்க. ஒரு டிஷர்ட் போட்டு போவாரு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போவாரு. பார்லிமெண்ட்டுக்குன்னு ட்ரெஸ் கோட் இருக்குங்க. எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியோ அமைச்சர்களோ இந்த மாதிரி எல்லாம் ஆடை அணிந்து கொண்டு அவங்க எல்லாம் வருவதில்லை. இவர் ஏதோ எல்லாமே ரொம்ப கேஷுவல். தேசிய கீதம் இசைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது மேடையில இவர் போய் 2 பேரை வரவேற்று உட்கார வச்சு அவங்களோட பேசிட்டு இருக்கிறார். அந்த ஒரு 10 வினாடிகள் அது தேசிய கீதத்துக்கான அவமரியாதை. இதை ராகுல் காந்தியே பண்றார், எதிர்கட்சி தலைவரே பண்றார். வெளிநாடுகளுக்கெல்லாம் போறப்போ இந்தியாவையும் பிரதமரையும் எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ பேசுகிறார். வெளிநாட்டுல இந்திய பிரதமரை விட்டு கொடுத்து பேசுவதற்கு எதிர்கட்சி தலைவர் யாரு? எதிர்கட்சி தலைவராக பிஜேபியில அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்திருக்கிறாரு, லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் இருந்திருக்கிறாரு. அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போறப்போ இங்க இருக்கக்கூடிய நரசிம்மராவையோ மன்மோகன் சிங்கையோ அதற்கு முன்னால இந்திரா காந்தி அம்மையார் யாருமே எங்கேயும் குறை சொல்லி பேசியதே இல்லைங்க. நீங்க வெளிநாட்டுல ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் போது வெளிநாட்டு பயணம் செல்கிறார். அங்க இருக்கக்கூடிய RSS காரங்கெல்லாம் அப்போதைய RSS தலைவர் குருஜி அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இங்க பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட போறோம்னு சொல்றாங்க. அதை குருஜி உரிமையாக கண்டிக்கிறார். RSS காரங்களை குருஜி கண்டிக்கிறாரு. இந்தியாவில் நமது பிரதமர் மேல நமது விமர்சனம் என்பது வேறு. வெளிநாட்டுக்கு வரும்போது அவர் இந்தியாவின் பிரதமராக இங்க வர்றார். நீங்க இந்தியர்களாக அவரை வரவேற்கணும், குறைந்தபட்சம் கருப்பு கொடி காட்டக்கூடாது. ஏன்னா அது இந்தியாவுக்கு நீங்க செய்யற அவமானம் அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிக்கிறாரு. அதுதாங்க ஜனநாயகம், அதுதான் முதிர்ச்சி, அதுதான் மனித பண்பு. ஒரு இயக்கத்தை ஒரு தலைவர்கள் எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம். அப்படி எதுவுமே இல்லாம நேற்று பெய்த மழையில முளைத்த காளான்கள் மாதிரி இன்னைக்கு பாராளுமன்றத்துல பல பேரும் இந்தி கூட்டணி சார்பாக உள்ளே போனதுனால இந்த மாதிரியான அக்கிரமங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கணும். இல்லைன்னா மக்கள் இன்னும் முழுமையாக காங்கிரஸையும் கூட்டணி கட்சிகளையும் இந்திய அரசியலை விட்டு அகற்றுவார்கள். இதை நான் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்றேன். நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்தின் மிக பெரும் தலைவராக உயர்ந்திருக்கிறார். அவரை பற்றிய வதந்திகளும் அது வரத்தான் செய்யும். என்னைக்குமே காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும். இன்னைக்கு உலகத்திற்கே மிகப்பெரிய காய்த்த மரமாக, பழம் தரும் மரமாக மோடி அவர்கள் உயர்ந்து இருக்கும் போது அவரை வீழ்த்துவதற்கான சதி இந்தியாவிலே நடக்கும், உலக நாடுகளிலே நடக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் புரிந்து கொள்கிற பக்குவம் ராகுல் காந்திக்கு இல்லை என்பதை இது காண்பிக்கிறது. இதை வன்மையாக ஒவ்வொரு இந்தியரும் இதை கண்டிக்கிறார்கள். தலைவருக்கு ஒரு பக்குவம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த எதிர்க்கட்சி தலைவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன அவையில பேச விட மாட்டேங்கிறாங்க, என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பிரதமருக்கு ஒரு பயம் இருக்கு, அதனாலதான் அவர் அவைக்கே வரமாட்டேங்கிறாங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்களே. பிரதமர் அவைக்கு அதிக நாட்கள் வந்திருக்கிறாரா, ராகுல் காந்தி அதிக நாட்கள் வந்திருக்கிறாரான்னு நீங்க இந்த 12 வருஷ வரலாறு பாராளுமன்ற நடவடிக்கை எடுத்து பாருங்க. ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர்களும் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பதில் சொல்லும் போது பல சமயங்கள்ல கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலே இருந்ததில்லை.
நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எவ்வளவு மரியாதைக்குரியவர். அவர்கிட்ட கேள்வி எழுதுறாங்க திமுக எம்பிக்கள்லாம். நீங்களே அந்த காட்சி ஊடகத்துல அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க நிதியமைச்சருக்கு பதில் சொல்றப்ப இவங்களாம் எந்திரிச்சு போறாங்க. அப்ப மேடமே சொன்னாங்க, என்ன இடையில கேள்வி கேட்டு இடையில எந்திரிச்சு போறீங்க, உட்கார்ந்து கேளுங்க நான் சொல்ற பதிலுன்னு கேக்குறாங்க. ஒரு பக்கம் பதில் சொல்வதில்லைன்னு குற்றச்சாட்டு சொல்வது, இன்னொரு பக்கம் பதில் சொல்ல அமைச்சர்களோ பிரதமரோ வரும்போது வெளிநடப்பு செஞ்சு வெளியில போயிடுறது. இதெல்லாம் என்ன? இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? தமிழக சட்டமன்றம் மாதிரி செலக்ட் பண்ணி காட்சிகளை வெளியிடவில்லை. மத்திய நாடாளுமன்றத்துல முழுமையாக காட்டுறாங்க, என்ன நடக்குது, யார் என்ன பேசணும் காட்டுறாங்க. இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துல அப்படிலாம் இல்ல, செலக்ட் பண்ணி காமிக்கிறாங்க, வெளியில விடுறாங்க. அப்போ யார்கிட்ட ஜனநாயக பண்பு இருக்கு, யார்கிட்ட வெளிப்படைத்தன்மை இருக்கு? முழுசா இருங்க, பாராளுமன்ற விவாதங்கள்ல கலந்து கொள்ளுங்க. முன்னால எதிர்கட்சிகள் அப்படி இல்லைங்க. இந்திரா காந்தியோ நேருவோ ஆட்சி செய்யும் போது பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க பாராளுமன்ற நடவடிக்கைகள்ல விவாதங்கள்ல கேள்வி பதில கலந்து கொண்ட முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறமும் நீங்க உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நாங்க ஆட்சி நடத்த முடியாது. காங்கிரஸ்காரங்க எழுப்புற கேள்விக்கெல்லாம் எங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல, மக்களுக்கு கன்வின்ஸ் பண்றதா ஒரு பிரதமருடைய வேலை. எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்போம், ஆனால் பிரதமர் அவர்கள் மக்களுக்கு தான் பதில் சொல்லுவாரு. காங்கிரஸ் கட்சிக்கு பதில் சொல்லி அவங்க என்ன கன்வின்ஸ் ஆகுறது? என் அரசியல் எதிரிகளை நான் திருப்திப்படுத்த நினைச்சேன்னு சொன்னா நான் அரசியலும் பண்ண முடியாது, அரசாங்கத்தை நடத்த முடியாது. கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. மக்கள் கன்வின்ஸ் ஆகுறாங்கல்ல, மக்கள் கன்வின்ஸ் ஆகுறதுனால தானே 3வது முறையும் மோடி தான் பிரதமர்னு அவரை வாக்களித்து தேர்ந்தெடுத்து அந்த பிரதமர் நாற்காலியில தொடர்ந்து அமர செய்திருக்கிறாங்க. அதனாலதானே பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில இருக்கு. அது மட்டும் இல்ல, பல மாநிலங்களையும் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வருது. நீங்க பல மாநிலங்கள் ஆட்சி இழந்துகிட்டுல இருக்கீங்க காங்கிரஸ் கட்சி. அதனால மக்கள் கன்வின்ஸ் ஆகுறாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் பிரதமரை உச்சத்துல வச்சு பாக்குறாங்க. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல்ல ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் தான் சொல்லுவேன் நான். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.